இரண்டாவது வீடியோவாக பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் என்பது பகு என்பதை பிரி, பத என்பது சொல் அல்லது வார்த்தை அல்லது கிளவி, உறுப்பு என்பது 6 உறுப்பு: பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம் என்பது 6 உறுப்பு. அப்போ இந்த பதம், சொல் அல்ல வார்த்தை, இந்த பதத்தை பகு பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 6 உறுப்பாக பிரிக்கிறோம். 6 உறுப்பாக பிரிக்கிறோம். இந்த சொல்லை அல்லது வார்த்தையை பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 6 உறுப்பாக பிரிக்கிறோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் ஆக 6 உறுப்பாக பிரிக்கிறோம். பகுபத உறுப்பிலக்கணம். பதத்தை 6 உறுப்பாக பகுக்கிறோம். எப்படி பகுக்கிறோம்? 6 உறுப்பாக பகுக்கிறோம். அது பகுபத உறுப்பு இலக்கணம். இப்போ வார்த்தை பாருங்கள். அறியேன் என்ற வார்த்தை கொடுத்துருக்கார்கள். அறியேன் எப்படி பிரிக்கிறது? இதுதான் பதம், இதுதான் சொல் அல்லது வார்த்தை. இந்த வார்த்தையை பிரிக்கிறோம். அந்த வார்த்தை பகுதி விகுதியாக வரலாம். கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து இடையிலே இருக்க வேண்டும். சந்தி இருக்கலாம், இருக்காமலும் கூட இருக்கலாம். இடையிலையும் இருக்கலாம் அல்லது இருக்காமலும் கூட இருக்கலாம். சாரியை இருக்கலாம் அல்லது இருக்காமலும் கூட இருக்கலாம். விகாரம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ வார்த்தைக்கு தகுந்தாற்போல் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம் மாறும். இப்பொழுது பாருங்கள். இந்த அறியேன் என்ற வார்த்தை கொடுத்துருக்கிறார்கள். அரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் ஏன், அது அறியேன். இது முக்கியமான ஒரு வார்த்தை. அடிக்கடி எல்லா தேர்வுகளிலும் கேட்கிறார்கள். இந்த வார்த்தையை நன்கு படித்து எளிதில் பார்க்க வேண்டும். அறியேன், அறியேன் என்பது நான் அறியவில்லை. அந்த வார்த்தையை பகுத்திருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் ஏன், அறியேன். அரி என்பது பகுதி, ஈ என்பது சந்தி. பகுதிக்கு அடுத்து புள்ளி வைத்து எழுத்து வந்தால் சந்தி. அடுத்து ஆ என்பது எதிர்மறை இடைநிலை பிறந்து கெட்டது. ஆ என்பது நெகட்டிவ் வேர்ட்ஸ். நான் அறியவில்லை, அந்த அறியேன் தான் அறியவில்லை. இதை எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை பிறந்து கெட்டது. அடுத்து ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று, அது ஒருமை பன்மை. இதில் ஏன் என்பது தன்மை ஒருமை. தன்மைனா நான், முன்னிலைனா எனக்கு எதிர்த்தால் இருக்கிறது முன்னிலை. தன்மைக்கும் முன்னிலைக்கும் அடுத்தாக இருப்பது படர்க்கை. ஆக இந்த நம்ம இப்பொழுது பார்க்க இந்த பகுதி ஒருமை, தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை அறியேன் என்பது தன்மை, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. மறுபடியும் சொல்கிறேன். அறியேன் என்பது வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள். அறியேன் என்பது பிரித்தால் அரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் ஏன், அறியேன். இந்த உயிர்மை எழுத்து ஈ. உயிரெழுத்து ஈ இருக்குது. அது அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ். அது ஈ என்பது உயிரெழுத்து, இது ஈ என்பது மெய்யெழுத்து. அதே போல் ஈ யா பொட்டு மேலே அது ஈ என்பது உயிர்மை எழுத்து ஈ. அப்போ மூன்று எழுத்தும் ஒரே ஓசையில் உள்ளது. ஈ என்பது உயிரெழுத்து. இந்த யா மேலே புள்ளி வச்சா ஈ என்பது மெய்யெழுத்து. ஆனால் யாவுக்கு மேலே ஈ, காக்கா கீக்கு போட கீ, அதுபோல் ஈ என்பது உயிர்மை எழுத்து. ஒரே ஓசையில் தான் வருகிறது. இந்த புள்ளி வைத்த எழுத்து ஈ என்பது மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்தில் மெய்யெழுத்து. அடுத்து ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஆ என்பதும் அல் என்பதும் இல் என்பதும் எதிர்மறை. நம்ம இந்த வார்த்தையில் ஆ என்பது எதிர்மறை, இல் என்பதும் எதிர்மறை. ஈயில் அருந்திலேன், அருந்தில்லைன்னா அறியவில்லை, அருந்திலேன் அறியவில்லை. இல் அது எதிர்மறை. அப்போ ஆ என்பது எதிர்மறை இடைநிலை பிறந்து கெட்டது. அடுத்து ஏன் என்பது
தன்மை ஒருமை வினைமுற்று விதி. தன்மை ஒருமை வினைமுற்று விதி. அடுத்த வார்த்தை ஒழித்து. ஒளி பதம் என்பது ஒழித்து. இதில் எப்படி பிரித்திருக்கார்கள்? ஒளி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஒழித்து. ஒளி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால ஊ வினைச்சு விதி. ஒளி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால அடைநிலை ஊ வினைச்சு விதி. ஒளி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால அடைநிலை ஊ வினைச்சு விதி. ஆக இந்த நம் பாடப்பகுதியில் இந்த 2 வார்த்தைகள் தான் உள்ளது. அடுத்து காய்ந்தேன். எக்ஸ்ட்ரா உள்ள வார்த்தை பாருங்கள். காய்ந்தேன். காய் இந்து வந்திருக்கு. இந்து வந்தாலும் இத்து வெளியே ஓட்டு இந்த உள்ள விடணும். காய்ந்தேன் என்பது இறந்தகால நிலை. என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விதி. சரி பாருங்கள். காய்ந்தேன் காய் பகுதி இத்து சந்தி இத்துந்தன விகாரம் இத்து இறந்தகால நிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விதி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.